வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 7 ketaksaman linear part 4 வீடியோல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்தது ketaksaman linearனா என்ன, அதை வச்சு என்ன மாதிரி சிம்பிள்ஸ் எழுதுறது, இல்லைனாக்கா சிட்டுவாசியை வச்சு எப்படி ketaksaman linear எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ketaksaman linear வச்சு கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து selesaikan setiap ketaksaman yang berikut சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பொம்பொலி உபா இருக்குல்ல, எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி என்ன பொம்பொலி உபா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு அவங்க சிம்பிளை வச்சு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி செஞ்சு இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் தோலா டூவு இது பாருங்க, குராங் அத்தா சமடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கடைசியாக எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு சமக்குறியில் வந்து பதில் கிடைக்காது. ஓகேவா? ஸ்டில் நம்ம அந்த லேர்ன் பண்ண இந்த 4 சிம்பிள் வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உள்ள விடை. ஸோ இது வந்து தப்பு, ராங்னு சொல்லி வராது. ஓகேவா? இதுதான் கரெக்டான விடை, இந்த 4 சிம்பிளை வச்சு வருது. ஸோ எக்ஸ் தோலா டூவு கூறாங் தரிப்படை அதை சமடுங்கன்னு என்ன. ஸோ எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே நெகட்டிவ் 2 இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து 2 சேர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேரை பாருங்கள், எக்ஸ் தோலா டூவு கூறாங் தரிப்படை என்ன. ஸோ இதை வந்து ஹப்புஸ்கான் பண்ணுறதுக்கு நம்ம பாசிட்டிவ் 2வை தம்பா பண்ணலாம். ஸோ அப்படி தம்பா பண்ணும்போது இந்த பக்கமும் தம்பா பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறனால இங்கே வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது 0வாக மாறிடும். ஸோ எக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நாம் தம்பா டூவை வந்துட்டு இங்கே லாப்பானாக மாறிடும். ஸோ எக்ஸ் வந்து குராங் நரிப்படு லாப்பான். ஸோ இது வந்து ஒரு சேரு. இன்னொரு சேரை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் தொலாடுவு குராங் நரிப்படு என்ன. ஸோ இந்த நெக்ஸ்ட் சேரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எழுதலை. ஓகேவா? இதையும் வந்து நம்ம எழுத மாட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்கிற இந்த சிம்பிளை வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சுலபமான வழி தான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிளை வந்து தப்பாக எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கனாக்கா கரெக்டாக வந்துடும். இங்கே நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து தம்பா தோலாக்கு வரும். டரா பஹகிக்கு வந்து அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஸோ விடை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ் குராங் அத்தா சமடுங்க லப்பன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வீடியோலையும் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் வந்துட்டு தம்பா தோலா டரா பஹகி இல்லைனா சொங்சாங்னு வரும்போது அந்த சிம்பிள் எப்படி மாறுபடுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பி பார்ப்போம். ஓகே, பி வந்து துஜோ எக்ஸ் இல்லை பி அத்தா சம்மடுங்க டோப்ளோ லாப்பான்னு இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் பார்த்தோம்னாக்கா இங்கே டாரா துஜோன்னு இருக்கும்போது இதோடது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பஹாகி துஜோ பண்ணுவோம். ஸோ பஹாகி துஜோன்னு பண்ணும்போது இந்த பக்கமும் வந்துட்டு பஹாகி துஜோ தான் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே போகிறது வந்து நெகட்டிவாக மாறாது, ஏன்னா நம்ம இங்கே தாராப்பில் இருக்கோம். இது வந்து பஹாகியில் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு பஹாகி தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் வந்துட்டு லெப்பேட் அடிப்படு இது வந்து 4ஆக மாறிடும். ஓகே, இதுதான் ஏக்கும் பிக்கும் உள்ள விடை. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக செஞ்சிட்றேன். ஓகே, இங்கே துஜோ எக்ஸ்ன்னு இருக்கிறனால இந்த துஜோ ஹப்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம பஹாகி துஜோ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நெகட்டிவ்லாம் போடலை, ஜஸ்ட் சிம்பிளாக துஜோ தான் போட்டிருக்கோம். அதனால் இங்கேயும் துஜோ போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் எழுதாதனால இந்த ஸ்டெப் மட்டும் தான் இங்கே எழுதுறோம். ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வராது, ஏன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து சி கேள்வியை பார்ப்போம். சி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஓகேவா? நெகட்டிவ் எக்ஸ் பஹாகி தீக்கு குராங் டரிப்படு செம்பில. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் டிகேல இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெச்சஹானில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெச்சஹான்லேருந்து நம்ம இது பண்ணோம்க்கா என்ன பண்ணோம்னாக்கா டாராப் பண்ணுவோம். ஸோ டாராப் வந்துட்டு இங்கே 3ன்னு சொல்லி போடுவோம். ஸோ நான் வந்து இதை வந்து போடலப்ப. ஸோ நம்ம நேராக அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். ஸோ இது வந்துட்டு வெறும் ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே செம்பிரன் டாராப் தீகன்னு வந்துடும். இந்த டாராப் தீகை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் எக்ஸ் குராங் டரிப்படு டூவப்புலோ துஜோ. ஆனால் பொம்பளை உபா சொல்லியிருந்தால நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றுறதுனால இந்த சிம்பிள் இதை வந்துட்டு சொங்சாங் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் டூவப்புலோ துஜோவாக மாறிடும். ஓகேவா? இங்கேருந்து நெகட்டிவ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட சிம்பிள் கண்டிப்பாக மாறுபடும். ஓகே, நெகட்டிவை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த சிம்பிள் சொங்சாங்காக மாறிட்டனால இது வந்து பாசிட்டிவாக மாறாத வாய்ப்பே இல்லை. அடுத்தது டி பாருங்க, துஜோ தோலா பட் எக்ஸ் குராங் டரிப்படு lebih daripada 15. ஓகே, இங்கே வந்து துஜோ இருக்குது.
இங்கே நெகட்டிவ் 4x இருக்கு. ஓகே, ஸோ நெகட்டிவ் 4x இங்கே ரிமைன் பண்ணிவிட்டு இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாசிட்டிவாக இருக்கிறது வந்து இங்கே நெகட்டிவாக மாறிடும். அதாவது தொலாவாக மாறிடுச்சு. 15 பார்த்தீங்கன்னா 11. ஓகே, இப்போ வந்து இங்கே நெகட்டிவ் இம்பார்ட் இருக்குது, இம்பார்ட் எக்ஸ்ன்னு. இது வந்து டேராப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்குது. ஸோ இதை அப்போஸ்கான் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்க்கா, நெகட்டிவ் இம்பார்ட்டால் இது பண்ணுறோம். அப்போ தான் வந்து இது 0வாக மாறும். வெறும் இம்பார்ட் மட்டும் பண்ணிங்கனாக்கா இந்த நெகட்டிவ் இங்கே தான் இருக்கும். ஸோ நெகட்டிவால் பஹாகி பண்ணால் தான் இந்த இது அப்போஸ் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இங்கே நெகட்டிவ் இம்பார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு எக்ஸ் 11 நெகட்டிவ் இம்பார்ட்னு பண்ணிங்கனாக்கா இதை விடை வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் டூவில் இருக்கும். ஸோ இப்போ நெகட்டிவ் டூ அதாவது இந்த நெகட்டிவ் இம்பார்ட்டிங் இது பண்ணுறனால இந்த சிம்பிள் வந்து மாறுபட்டுரும். ஓகே, ஒரு நம்பரை நெகட்டிவாக பஹாகி பண்ணும்போது அதோட சிம்பிளை வந்து சொங்சாங் பண்ணிடும். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இதில் ஏவும் பியும் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருந்துச்சு. சியும் டியும் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணனால அதோட சிம்பிள் வந்துட்டு மாறுபட்டிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கேள்விங்களை பார்ப்போம். ஓகே, ஸ்டில் selesaikan தான் போட்டிருக்கோம். ஸோ selesaikan A x tambah 3 lebih daripada atau sama dengan 10. ஸோ இது வந்து சுலபம், உங்களுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. இது இந்த பக்கம் எடுத்து போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ சிம்பிள் வந்து மாறுபடாது. ஸோ x lebih atau sama dengan 7. பியில் பாருங்கள் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக மாறுபட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டூன்னு வரும்போது இதை வந்து பஹாகி dengan நெகட்டிவ் டூவை தான் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் kurang daripada 8. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஸ்டெப் செய்யும் போதே நம்ம வந்துட்டு அந்த சிம்பிள் வந்து சொங்சாங் பண்ணிடணும். ஏன்னா நெகட்டிவ் டூ அங்கே வந்து எடுத்து எழுதுகிறோம் பாருங்களேன், அதனால். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 2 9 2 18. ஸோ நெகட்டிவ் இங்கே இருக்குது. ஸோ நெகட்டிவ் செம்பிலானா இருக்கும். ஓகே, அடுத்து சி நெகட்டிவ் 7 lebih daripada எக்ஸ் பஹாகி 3. ஸோ இங்கே பஹாகி 3 இருக்கிறனால இது வந்து டரா பண்ணாதான் இந்த இது அப்போஸ்கான் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பக்கம் வந்து நம்ம டரா பண்ணுறோம். ஓகே, ஸோ 7 darab 3 வந்துட்டு 2+1 நெகட்டிவ் அப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து விடை. யூஸ்வலி வந்து பொம்பளை உபாவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்டும் நம்பர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்டும் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அதை மாற்றி எழுதுறதுனால இப்போ பாருங்கள் என்ன ஒன்று. ஸோ எக்ஸுக்கு தான் வந்து அந்த கூராங் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, முனை பூச்சு இருக்குது. ஸோ அது வந்து இப்படியா வந்துடும். ஓகேவா, இந்த விடை வந்து சேம் தான். ஓகேவா, ஜஸ்ட் இடம் மாற்றி எழுதுறதுனால அந்த சிம்பிள் வந்து பலிவாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, 16 tolak 5x kurang atau sama dengan negatif 4. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 16 வந்து அந்த பக்கம் தூக்கிட்டு போக போகிறோம். ஸோ நெகட்டிவ் 5x kurang atau sama dengan negatif 4. இங்கே பாசிட்டிவ்ல இருக்கனால இந்த பக்கம் வந்துட்டு நெகட்டிவாக மாறிடும். ஸோ நெகட்டிவ் 5x நெகட்டிவ் வந்துட்டு ஸ்டில் நெகட்டிவ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பரையும் வந்து தம்பா பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து டோப்ளூவாக மாறிடும். இப்போ வந்துட்டு இந்த நெகட்டிவ் லீமாவை அப்போஸ்கான் பண்ணணும். ஸோ எக்ஸ் இது டேராப்பில் இருக்கனால இந்த பக்கம் போகும்போது பஹாகிக்காக மாறிடும். ரிமெம்பர், இந்த பஹாகி டேராப்பில் வந்துட்டு அதோட நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் 5 5 4 5 20. ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுமே வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குல்ல. ஸோ அப்படின்னா நெகட்டிவ் வந்து பஹாகி பண்ணும்போது அது வந்துட்டு ஹப்போஸ் ஆயிரும். ஸோ உங்களோட விடை வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாரி இந்த சிம்பிள் முறையை மாற்றி இருந்திருக்கணும். ஓகே, எக்ஸ் lebih atau sama dengan 4. ஓகே, ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த நெகட்டிவை வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இந்த ஸ்டெப்பில் எழுதுறோம்ல, ஸோ இந்த ஸ்டெப்பில் எழுதும் போது அந்த நெகட்டிவ் இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ரைட்டுக்கு போன உடனே இந்த சிம்பிளை வந்து நம்ம மாற்றிடணும் தபாலிவா. ஓகே ஓகே, இப்போ வந்து பிரச்சனை கணக்கில் பார்ப்போம். ஸ்டில் வந்துட்டு taksaman linear தான். Sadia mempunyai 120 ringgit dalam tabung simpanannya dan dia menyimpan RM40 setiap bulan. Okey, berapakah bilangan minimum bulanan yang diperlukan oleh Sadia untuk menyimpan wangnya supaya melebihi 500? Okey, Sadia mempunyai 120 dalam tabung simpanannya dan
dia menyimpan RM40 setiap bulan. ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு RM40 எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவங்கக்கிட்ட 120 இருக்கு. ஓகேவா? இது வந்து tabungல இருக்கிற காசு. மாசம் மாசம் வந்து 40லையும் போட்டுக்கிட்டு வராங்க. Berapakah bilangan minimum bulan yang diperlukan oleh Sadia untuk menyimpan wangnya supaya melebihi 500? ஸோ இந்த 120 வந்துட்டு 500க்கு மாத்துறதுக்கு எத்தனை மாதங்கள் பிடிக்கும்? berapa bulan அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இஃப் ஒவ்வொரு புலனும் வந்து 40 வெள்ளி போடுறதுனால. ஸோ berikan jawapan anda dalam nombor bulatன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு கணக்குகள் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம சர்டன் 2-3 விதமாக போடலாம். ஸோ நான் இந்த வழிமுறையை பார்க்குறேன். ஸோ அவங்க கிட்ட வந்து 120 இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 40 வெள்ளி கட்டுறாங்க. ஆனால் எத்தனை மாதம் வந்து போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? நான் இப்போ புலானை வந்து பியில் எழுதுறேன். ஸோ இன்னும் சில மாதங்கள் போட்டாக்கா 40 வெள்ளி 40 வெள்ளி 40 வெள்ளின்னு போட்டாக்கா உங்களோட வந்துட்டு மேலபெகின்றாங்க பாருங்க. மேலபெகினா முக்கான் சமடுங்க மேலபெகி. ஸோ 500 வெள்ளிக்கு மேலே வந்துட்டு எத்தனை மாதங்கள் போடணும்? ஓகே, ஸோ இதுதான் வந்து இது 120 வெள்ளி ஆல்ரெடி இருக்கு. இன்னமும் ஃபியூ மந்த்ஸ் வந்து 40 வெள்ளி 40 வெள்ளி 40 வெள்ளி 40 வெள்ளின்னு போட்டாக்கா 500 வெள்ளிக்கு மேலே வரணும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பியோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணால் 120 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ 500 தோலா 120. ஆல்ரெடி இருக்கிறத வந்து கழிச்சிட்டாக்கா இன்னும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 140 பி இதை பார்த்தீங்கன்னா 380 வரும். ஓகே, இப்போ வந்து இந்த 40 இது வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்துட்டு டராப்பில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது அது நெகட்டிவாக மாறாது. ஸோ வெறும் 40 தான். ஸோ பார்த்தீங்கன்னா 1 நாள் 9 நாள் 36 வரும். 20. ஸோ இது வந்துட்டு 9.5 வருது. 9.5 bulan இருக்குது. ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க berikan jawapan anda dalam nombor bulatன்னு. அப்படின்னா பாயிண்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது, பெச்சாகனில் எழுதக்கூடாது. ஒரு முழு எண் தான் கொடுக்கணும். அதாவது 102, 100, அந்த மாதிரி. ஸோ 9.5 வந்துட்டு நீங்கள் வந்து மேலே தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து மேலபிகின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 9 bulan அப்படின்னு எடுத்து எழுதிட்டிங்கனாக்கா உங்கள் அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இது வந்து மேலே ஏற்றுங்க. ஸோ பி வந்துட்டு lebih daripada 10 அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்கள் ஆன்சர் வந்துட்டு lebih daripada 10 bulan அப்படின்னா கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சேனல். ஓகே, இப்போ கடைசி இந்த கணக்கை பார்ப்போம். Sebuah syarikat kereta sewa menawarkan 2 package penyewaan kereta. ஸோ பேக்கேஜ் ஏபின்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. Berapakah tempo maksimum dalam jam sewaan kereta supaya package B adalah lebih murah? ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் ஏ வந்து முதல்ல பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பேக்கேஜ் ஏ bayaran asas bagi sewa ialah 40 dan bayaran tambahan RM8 bagi setiap jam sewaan. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு காடி எடுக்கிறீங்க. இந்த காடி வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 40 வெள்ளி கட்டுறீங்க. ஓகேவா? டெபாசிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 40 வெள்ளி கட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஹவர்ஸ், அதாவது நீங்கள் எடுத்ததுலேருந்து வர ஒவ்வொரு ஹவருக்கும் வந்துட்டு நீங்கள் 8 ringgit வந்து கட்டுறீங்க. ஸோ 40 வெள்ளி கட்டிட்டு ஒரு ஹவர் 8 வெள்ளி, ரெண்டாவது ஹவர் இன்னொரு 8 வெள்ளி, மூணாவது ஹவர் இன்னொரு 8 வெள்ளி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பொம்புலி உபாவாக இருக்கிறது வந்து ஜாம், அதனால நான் ஜேன்னு போடுறேன். ஸோ எத்தனை ஜாம் வருதோ அத்தனை ஜாமையும் வந்து நம்ம 8ஆல் வந்துட்டு தரா பண்ணோம். அதோட வந்து 40 வெள்ளி சேர்த்திட்டாக்கா உங்களோட பைரான் வந்து கிடச்சிரும் பேக்கேஜ் ஏக்கு. இது வந்து ஏவோட. பி பார்த்தீங்கன்னாக்கா தியடா பைரான் அசாஸ், அதாவது இந்த 40 வெள்ளி இங்கே இருக்கிறது வந்து இங்கே இல்லை. தப்பி RM15 bagi setiap jam sewaan. ஸோ இது வந்து ரொம்ப சுலபம். 15 வெள்ளி ஒவ்வொரு ஜாமுக்கும். ஸோ எத்தனை ஜாம் வருதோ அதை வந்து தராப்பிடுங்க. 15 பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதில் வந்து ஜாம் தான் வந்துட்டு பொறுத்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியுது பேக்கேஜ் பி வந்து மூராவாக இருக்கும் அப்படின்னு. எஸ், பேக்கேஜ் பி வந்துட்டு நீங்கள் லட்சே ஒரு 2-3 ஹவர் மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பேக்கேஜ் ஏவோட இதுதான் மூராவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பிரபகா டெம்போ மேக்சிமம், அதாவது இந்த ஜாம் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ வந்துட்டு ஹையாக எடுக்கிறீங்களோ அப்போ பேக்கேஜ் பி வந்து மூராவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தோன்னே ஒரு ஜாமுக்கு கண்டிப்பாக பேக்கேஜ் பி வந்து குறவாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்க டெம்போ மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக செஞ்சீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு டேபிள் போட்டு செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேக்கேஜ் ஏ, இது வந்து பேக்கேஜ் பின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து 1 ஜாம் 2 ஜாம் 3 ஜாம் 4 ஜாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ 5 ஜாம் 6 ஜாம்னு வச்சுக்கோம். ஓகே,
ஒரு ஜாமுக்கு வந்து பேக்கேஜ் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 + 8. 2 ஜாம்னாக்கா 40 + 8 2 16 வெள்ளி ஆயிரும். இது வந்துட்டு 40 + 8 3 24. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 வெள்ளி. ஸோ 4 மணி நேரம்னா 8 நாள் 32 வெள்ளி தம்பா பண்ணுறோம். ஸோ 40 8 5 40 வெள்ளி. 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 8 6 48. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 48 வெள்ளி வரும். இங்கே வேணாக்கா 56 வெள்ளி, இங்கே வந்துட்டு 64 வெள்ளி, இங்கே வந்து 72 வெள்ளி வந்துடுச்சு. 5 மணி நேரத்துக்கு வந்து 80 வெள்ளியாகவும் 6 மணி நேரத்துக்கு வந்துட்டு 88 வெள்ளியாகவும் இருக்குது. பேக்கேஜ் பி பார்த்தோம்னாக்கா 15. ஸோ 15 வந்துட்டு ஒரு ஹவருக்கு, 2வது ஹவருக்கு 30 வெள்ளி, 3வது ஹவருக்கு 45, 4வது ஹவருக்கு 60, அப்புறம் 75, இங்கே வந்து 80 90 வந்துருச்சு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜாமில் வந்துட்டு கண்டிப்பாக பேக்கேஜ் பி தான் குறவாக இருக்குது. செகண்ட் ஜாம்லேயும் குறவாக இருக்குது. தேர்ட் குறவாக இருக்குது. 4வது மணி நேரமும் குறவாக இருக்குது. 5வது மணி நேரமும் குறவாக இருக்குது. ஆனால் 6வது மணி நேரம் பேக்கேஜ் ஏவை விட பேக்கேஜ் பி வந்துட்டு கூட போயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம தக்சமான் லீனியர் இல்லாமல் கண்டுபிடிக்கிற ஒரு வழி. தக்சமான் லீனியர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பிழை அல்ல, ஆனால் வந்துட்டு இது வந்து நீங்கள் எடுத்து எழுதலாம். ஒரு வேளை தக்சமான் லீனியரை வச்சு எழுத சொல்லியிருந்தாங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தக்சமான் லீனியர் வச்சு எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லீனியர் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம தக்சமான் லீனியர் எழுத போகிறோம். ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு லிமோபிளாஸ். ஓகே, லிமோபிளாஸ் ஜாம்னு இருக்குது. இது வந்துட்டு நம்மளுக்கு தேவை வந்து கூராங் டரிப்படை. ஓகேவா? கூராங் டரிப்படை 40 தம்பா 8 ஜாம். ஓகே. ஸோ இந்த இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன் கூராங் டரிப்பா அப்படின்னு போட்டிருப்போம்னாக்கா பி பேக்கேஜ் வந்து அவங்க கூராங்க தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது பண்ணுறோம். ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னாக்கா இந்த பொம்பளை உபா இருக்கிறத வந்து ஒன்றா வச்சுக்கலாம், மற்றது வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ லிமோபிளாஸ் ஜே, இங்கே தம்பாவில் இருக்கிறது வந்து இங்கே தோலாக்கு மாறிடும். தோலா 8 கூராங் டரிப்படை 40. ஸோ லிமோபிளாஸ் தோலா 8 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 ஜாமுக்கு வந்துடும். ஸ்டில் 40. ஓகே. இங்கே 7 ஜே இருக்குல்ல. ஓகே. இதை வந்துட்டு நம்ம பஹாகி பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஜே கிடச்சிரும். ஸோ 40 பஹாகி 7 பண்ணுறோம். ஓகே. ஸோ 40 பஹாகி 7 பண்ணிங்கனாக்கா கல்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஜே கூராங் டரிப்படை 5.7ன்னு வரும். அகெயின் இவங்க வந்துட்டு berikan jawapan anda dalam nombor bulat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்துட்டு நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூராங் டரிப்படை அப்படின்னு தானே இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஹையராக நம்பரை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஹையராக நம்பர் நீங்கள் வந்து இன்னம் ஜம்னு போட்டிங்கனாக்கா விடை வந்துட்டு கூட போயிடும். ஓகேவா? அதனால வந்து கூராங், அதாவது இங்கே கூராங்னு இருக்குல்ல, அதனால கூராங் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஜே வந்துட்டு கூராங் டரிப்படை 5 அப்படின்னு தான் வரும். ஸோ 5 ஜாம் இங்கே பாருங்கள், அதே தான் இங்கேயும் இருக்குது 5 ஜாம். பிரப்பக்கா டெம்போ மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம். 5 மணி நேரம் வச்சாதான் ஸ்டில் பேக்கேஜ் பி வந்து குறவாக இருக்கும். 6வது மணி நேரம் போச்சுன்னா பேக்கேஜ் பி வந்து கூட போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த விடையும் காமிக்குது. 5.20 அவர் வரைக்கும் வந்துட்டு பேக்கேஜ் பி வந்துட்டு பேக்கேஜ் ஏவோட சமமாக இருக்குது. ஸோ அது வந்து கூட போகலை. ஓகேவா? ஸோ கூட போகிறனால 6வது அவரை வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல, குறைவான நம்பர் 5வது தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு இப்படி தான் தக்சமான் லீனியர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நன்றி.